விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் போலீஸார் எல்லாம் இந்த எலெக்ஷன் டியூட்டியில் பயங்கர பிஸியாக இருப்பீங்க. பாருங்கள் நல்ல முறையில். இந்த எலெக்ஷன் தொடர்பாக நேற்றைக்கு ஒரு ஜியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நல்ல விஷயந்தான். அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்னு பார்த்தேன். ஜியோ நம்பர் 568. அது என்னென்னா, ஒரு 5 நாளைக்கு ரெமுனரேஷன் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப் டு இன்ஸ்பெக்டர் ரேங்க் வரைக்கும். ஆனால் எஸ்எஸ்ஐ எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்களுக்கு பெர் டே 900 rupees, 900 ரூபா 5 நாளைக்கு. 5 நாளைக்குன்னா இந்த இதில் அந்த எலெக்ஷன் வரைக்கும் ஒரு 4 நாளைக்கு, அப்புறம் மறுபடி அந்த கவுண்டிங் டேட் அன்னைக்கு. அதனால் அது ஒரு 21 to 24/4/2026 அண்டு 4/5/2026. இதில் அப்புறம் பிசி பிசி ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் இவங்களுக்கு ஒரு 50 ரூபா கம்மியாகுது. அதே 5 நாளைக்கு. பட்டாலியனுக்கும் அதே மாதிரி தான். அவர்களுக்கும் அந்த அப் டு இன்ஸ்பெக்டர்ஸ் வரைக்கும் அந்த 900 ரூபா. அப்புறம் பிசி ஹெட் கான்ஸ்டபிள் ஹவில்தார் அவங்களுக்கு 850 ரூபா. அப்புறம் ஸ்பெஷல் யூனிட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அதே மாதிரி தான். எஸ்ஐ ட்ரைனிங் போகிறீங்கப்பா. முக்கியமாக ஒரு 602 பேர் 602 பேர் டிஎன்பிஏலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வருவீங்க. ஆனால் முதல் பந்தோபஸ்து டியூட்டி எல்லா கட்டத்துலேயும் இருக்கிறவங்களுக்கு ஒன்று வரும். 87 பேட்ச் இருந்த நேரம் ட்ரைனிங்கில் இருந்த நேரம் எம்ஜிஆர் இறந்து போனார். அவங்க தான் கம்ப்ளீட்டாக அந்த பாடியை கவர் பண்ணி இது வரைக்கும் கொண்டு போனாங்க. பரியல் வரைக்கும் அவங்க தான் மெயினாக பார்த்தாங்க. நாங்கள் ட்ரைனிங் இருந்த நேரம் சேலத்தில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு ஒன்று கூப்பிட்டு போனாங்க. அப்போ டிஎம்கே கவர்மெண்ட் இருந்துச்சு. அது மாதிரி தான் இதுவும் பார்க்குறேன். ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். அது முக்கியமாக எலெக்ஷன் டியூட்டி வர்றதுன்றது இன்னுமே நல்ல அனுபவமாக இருக்கும். நல்ல அனுபவம் மீன்ஸு நீங்கள் பொதுமக்கள்கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறதெல்லாம் அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சர்வீஸ் போலீஸோட இணக்கமாக அனுசரித்து அவங்களுக்கே தெரியும் எப்படி இது பண்ணணும்னு சொல்லி யாரையும் கை நீட்டிடக்கூடாது. யூனிஃபார்ம் போட்டிருப்பீங்க, 1 ஸ்டார் வச்சுருப்பீங்க, உங்கள் கேடட் நம்பர் குத்திருப்பீங்க, அந்த அடையாளத்தோடு இருப்பீங்க. அது நல்ல முறையில் பாருங்கள் அந்த ட்ரைனிங் எஸ்ஐஸு. அப்புறம் ஃபயர்மேன் வர்றீங்க, ஜெயில் வார்டர்ஸ் வர்றீங்க, ஃபாரஸ்ட் வர்றீங்க, சிஏபிஎஃப் அவங்க ஒரு 150 கம்பெனி வந்திருக்காங்க, எஸ்சிஐஎஃப் அவங்க ஒரு 135 கம்பெனி வந்திருக்காங்க, ஒடிசா ஹோம் கார்டு அவங்க 5 கம்பெனி இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து டோட்டலாக ஒரு 57,65,52,600 ரூபாய் சேங்ஷன் பண்ணி நேற்றைக்கு அந்த ஜியோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஜியோ பிடிஎஃபாக போட்டிருக்கேன். இது என்ன இதனுடைய இம்பார்ட்டன்ஸ்னால், நம்ம ஏற்கனவே கடந்த மார்ச்லேயே ஒரு 53 நாள் எலெக்ஷன் டிஏவுக்கு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது 15/3/2026 அந்த டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் அதில் இருந்து 6/5/2026 வரைக்கும், அதாவது 2 days ஆஃப்டர் த கவுண்டிங் ஆஃப் ஓட்ஸ் அது வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அது 53 நாள். இப்போ அதுக்குள்ளே இது வருது. இந்த டேட்டுக்கு இவங்க ஸ்பெஷல் ரெமுனரேஷன் கொடுக்குறதுனால அந்த டிஏ எழுதக்கூடாது. எழுதினாங்கன்னா அதை கழிச்சுக்கிட்டு கவுண்ட் பண்ணிக்கிடுவாங்க. அது பார்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அது போக இதை உடனடியாகவே கிளைம் பண்ணி அட்வான்ஸ் பில் போட்டு கிளைம் பண்ணி கொடுத்துருங்கன்னு இருக்காங்க. ஆனால் இந்த ஜியோவிலே சொல்லியிருக்காங்க. கமிஷனரேட்டில் அந்த கமிஷனருக்கும் டிஸ்ட்ரிக்டில் அந்த எஸ்பிக்கும் அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க. எந்த ஹெட்டில் கிளைம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் முதல்ல அது உங்களுக்கு பகிர்ந்துக்கிடுவேன். இந்த பிடிஎஃப் இதில் வைக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தேன். அப்புறம் முக்கியமாக இந்த ஃபயர்மேனு, இந்த ஜெயில் வார்டனு, இந்த அதர் டிபார்ட்மெண்ட்டு விட்டுருங்க. சிஏபிஎஃப், எஸ்சிஏஎஃப், ஒடிசா ஹோம் கார்டு அதெல்லாம் கூட விட்டுருங்க. தமிழ்நாடு காவல்துறையில் மட்டுமே ஏறத்தாழ அப் டு இன்ஸ்பெக்டர் வரைக்கும் இருக்கக்கூடியதில் ஒரு 1,10,000 பேர் வரைக்கும் சுமாராக வருது கணக்கு. இதில் இந்த முக்கியமாக டெக்னிக்கல் ஸ்டாஃப் விட்டீங்களாங்க, அவர்களுடைய ஸ்ட்ரென்த்தே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதில் டெக்னிக்கல் இன்ஸ்பெக்டர்ஸு இப்போ அட் ப்ரெசென்ட் ஒரு 110 பேர் இருப்பாங்க. எஸ்ஐ 418 பேர் இருப்பாங்க. அது இதில் சேர்த்துருக்கணும். இந்த ஸ்பெஷல் யூனிட்டில் அவங்க வர்றாங்களா அப்படின்னா அப்படி வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல் ஸ்டாஃப்ன்றது அவங்க அட்ஹாக் ரூல்ஸில் இருக்கக்கூடியவர்கள். அது தனியாகவே நீங்கள் காமிச்சிருக்கணும். ஒரு 528 பேர். அவங்க டோட்டல் ஸ்ட்ரென்த்தே அவர்களுடைய எஸ்பி வரைக்கும் பார்த்தோம்னாலே 570 தான் நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரென்த்து போட்டிருக்கேன் நான்.
அதனால் அந்த டெக்னிக்கல் ஸ்டாஃபை உங்களது ரெப்ரசன்டேஷனை டெக்னிக்கல் ஐஜி மூலமாக சொல்லி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸுக்கு சொல்ல வைக்கணும். ஆனால் அது பாருங்கள். அப்புறம் அதை காட்டிலும் முக்கியமாக ஒடிசா ஹோம் கார்டு போடும் பொழுது தமிழ்நாடு ஹோம் கார்டு அவங்க ஒரு 16,000 பேர் வரைக்கும் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம்ல, அவங்கள கட்டாயம் சேர்த்துருக்கணும். இதுதான் அவங்கள ஹானர் பண்ணுற மாதிரி அந்த எலெக்ஷன். எப்படினாலும் இந்த 5 நாளைக்கு அவங்களுக்கு தனியாக 5 நாள் அந்த 560 ரூபா மேனிக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கூட அது ஒரு கணக்கில் சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் எலெக்ஷனுக்குள்ள அப்படின்ற மாதிரி சிறப்பாக கொண்டு வந்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதையும் வந்து அந்த ஹோம் கார்டு டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸுக்கு சொல்லி அவங்களுடைய அந்த எலெக்ஷன் டியூட்டி பார்க்கக்கூடிய ஹோம் கார்ட்ஸ் அந்த கணக்கெடுத்து அவர்களுக்கு இந்த கான்ஸ்டபிளுக்கு இருக்கக்கூடிய 850 ரூபாய் 5 நாளைக்கு உரிய அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டு சார்ஜ் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த ஸ்பெஷல் ரெமுனரேஷன் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கும் சொல்லணும். அது ரெண்டு வந்து முக்கியமான விஷயம். டெக்னிக்கல் ஸ்டாஃப் சேர்க்கணும், இந்த தமிழ்நாடு ஹோம் கார்டை அது சேர்க்கணும். அப்புறம் இந்த எலெக்ஷன் டியூட்டின்னையில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இந்த வட்டம் இன்னுமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எப்படின்னா 4 முனை போட்டியாக இருக்குது. ஆனால் ஒரு மார்ஜினில் தான், ரொம்ப லோ மார்ஜினில் தான் அந்த வின்னிங் சான்சஸ் இருக்கும். அதனால் அந்த கடைசி நேரம் ஏதேனும் அவர்கள் ஒருவர் பெரிய இதெல்லாம் நடக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். போலீஸார் வந்து பந்தோபஸ்து மட்டும்தான் நமக்கு. எந்த இடத்துலையும் வந்து கூட்டம் நிற்கும் பொழுதோ அது இது இருக்கும் பொழுதோ நீங்கள் உங்களது தனிப்பட்ட அபிமானத்தை எங்கனே வெளிப்படுத்திடாதீங்க. அது ஒரு விஷயம். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் கட்சிகள் அது இதெல்லாம் அறிவிப்பு இருக்குல்ல, இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு நான் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். காவல்துறையினர் பற்றியே பெருசாக யாரும் கண்டுக்கலப்பா. ஆனால் திமுக கூட போன வட்டம் வந்து அந்த 381 அவர்களுடைய அறிவிப்பில் அதில் கூட சொன்னாங்க. 381லேருந்து 390 வரைக்கும் காவல்துறையினருக்கானது மாதிரி சொன்னாங்க. சொன்னது மாதிரி நடந்துச்சேன்ன்றது வேறு விஷயம். சொல்லியிருந்தாங்க. இந்த வட்டம் அந்த அளவுக்கு கூட சொன்னது மாதிரி தெரியலை. இந்த டிவிக்கே மட்டும் ஏதோ வந்தால் 25,000 ரூபா நான் போலீஸுக்கு அடிப்படை சம்பளம் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காவல்துறையினர் பற்றி கூடுதலாக சொன்னது மாதிரி இருந்துச்சு. இந்த 5 நாட்களுக்குள்ள அந்த முக்கியமான அரசியல் கட்சிகளுக்கு, அது திமுக, அதிமுக, அந்த டிவிகேயாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், காவல்துறையினர் பற்றி கொஞ்சோண்டு கவனத்தில் வைங்க. அதற்கு உரிய நீங்கள், ஏன்னா அவங்க காவல்துறையினர் போராட்டம் பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, சங்கம் இருக்காது, அவங்க கோரிக்கை என்னன்னு முன்வைக்க மாட்டாங்க. நீங்களாம் அவர்களுடைய சிரமம் அறிந்து ஏதேனும் வந்து பொது வெளியில் நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அப்படின்னு அறிவிப்பு இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல இம்பேக்ட் இருக்கும். உங்களது பார்ட்டிக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் அந்த வகையில் சொல்கிறேன். எனக்கு இந்த கட்சி அந்த கட்சியெலாம் சொல்ல வரல. காவல்துறையினர் நலன் குறித்து, அவர்களுக்கான எதிர்கால திட்டம் குறித்து, அவர்களுடைய பணி பளு குறித்து ஏதேனும் உங்களது அறிவிப்பு நல்லா இருந்துச்சுன்னா உண்மையிலே அது மிகவும் சிறப்பாக இருக்கும், வரவேற்கத்தக்கதாக இருக்கும். அது கொஞ்சம் இந்த நேரத்தில் அது பயந்துக்கிறேன். ஆனால் இவ்வளவு 4 முனை போட்டி தான். ஆனால் அதனால் யாருனாலும் வரலாம். ரொம்ப லோ மார்ஜினில் தான் இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்களது வெற்றி வாய்ப்பை காவல்துறையினருக்கான சலுகைகளை நீங்கள் அறிவிப்பதன் மூலம் இன்னும் கொஞ்சம் எளிதாக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அது பார்த்துக்குங்க. அது எந்த கட்சினாலும் எங்களுக்கு ஒன்றும் ஓகே. காவல்துறை நலன் காக்கப்பட வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் அது பார்த்துக்குங்கப்பா. இந்த ஜீவோ வந்து முக்கியமாக பகிர்ந்துக்கணும், பிடிஎஃப் போடணும் அப்படின்றதுக்கு பார்த்தேன். நல்ல முறையில் நீங்கள் அது உங்கள் தேர்தல் பணியை செஞ்சுட்டு வரணும். ஏன்னா அந்த பேலட் பாக்ஸ் வந்து கவுண்டிங் சென்டர் போகிற வரைக்கும் மிக மிக கவனமாக இருக்கணும். அங்கே போய் ஒப்படைக்கிற வரைக்கும் அந்த டியூட்டியில் இருக்கிறவர்களுடைய பொறுப்பு அது. அதனால் அதை பார்த்துக்குங்க. வேறு அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.